ஹலோ கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இது ஜஸ்ட் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணது உங்களுக்கு வந்து ஜஸ்ட் உங்களுக்கு லேர்னிங் ஒரு ஹிண்ட்ஸ் பர்பஸ் மாதிரி. கண்டிப்பாக உங்களுக்கு இது ரொம்ப யூஸ் ஆகாது, ஓரளவுக்கு எங்கேயாவது யூஸ் ஆகும். இப்படி வந்து ஸ்டோரேஜ் ஆர்கிடெக்சர் வைஸ் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தோன்னா என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஸ்டோரேஜ் ஆர்கிடெக்சர் தான் எப்படி அவங்க ஸ்டோர் பண்ணியிருக்காங்க அந்த டேட்டா ஃபுல்லுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜஸ்ட் ஒரு ஹை லெவலில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம டிஃபால்ட்டாக நம்ம இங்கே யூஸ் பண்ணுற ஃபுல்லுமே கம்யூனிட்டி எடிஷன் தான் யூஸ் பண்ணுறோம். என்டர்பிரைஸ் எடிஷன் இருக்குது. என்டர்பிரைஸ் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம க்ளவுடு நம்ம அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னல் ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து டேட்டாபேஸ் அதிகமாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு வந்து ரோல் பேஸ் அக்சஸ் கண்ட்ரோல் RABC கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் அடிஷ்னல் ஃபீச்சர் இருக்கும். பட் மோஸ்ட்லி பேசிக் திங் எல்லாமே கம்யூனிட்டி எடிஷன்லேயே இருக்கும். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம். டேட்டாபேஸ் டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து Neo4j சிஸ்டம் இருக்கும். சிஸ்டம் அட்மின் பர்பஸ்க்கு Neo4j வந்து மோஸ்ட்லி நம்ம நார்மல் யூசர் இதுக்கு இருக்கும். ஸோ அப்போ வந்து இந்த எப்படி டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அதை ஃபர்தராக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டாக்கர் தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு தெரியும், டாக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து Neo4j கம்யூனிட்டி வந்து பார்த்தோன்னா டேட்டா வந்து டம்ப் பண்ணி வச்சுருக்கேன். சிலது டேட்டா வந்து நான் வால்யூம் யூஸ் பண்ணியிருக்கனால டேட்டா வந்து எனக்கு எப்போவுமே இருக்கும். நான் அதுக்கு முன்னாடி வந்து நான் டேட்டா கம்யூனிட்டி இங்கே உங்களுக்கு காட்டிடுறேன். இது வந்து உங்களுக்கு வந்து டெஸ்டிங் பர்பஸ்க்காண்டி அப்பப்போ டெல்ட் ஆகும். டாக்கர் நான் டவுன் பண்ணும்போது டெல்ட் ஆகிடும். நான் இந்த டாக்கர் கண்டெய்னருக்கு நான் லாகின் பண்ணுறேன். டாக்கர் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா நீங்கள் அதை அந்த கண்டெய்னருக்குள்ளே எக்ஸிக்யூட் போயிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே நிறைய ஃபோல்டர்ஸ் இருக்கும். ஸோ பின் அந்த கமெண்ட்ஸ் ஃபுல்லுமே எக்ஸிக்யூட் பண்ணுற கமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். கன்ஃபிகில் வந்து உங்களுக்கு வந்து இந்த அட்மின் கன்ஃபிக், Neo4j கன்ஃபிக் அதெல்லாம் பண்ணுறதா இருக்கும். டேட்டா ஃபோல்டர்லாம் ஆக்சுவலான டேட்டா எல்லாமே இருக்கும். இம்போர்ட் ஐடியா இல்லை, நான் ஓரளவுக்கு தான் நான் ரொம்ப டெப்த்தாக போயிருந்தேன், ரொம்பலாம் நான் உள்ளே போகல. ஸோ அதனால் ஐடியா இல்லை. லாக்ஸ் நம்ம டிஃபால்ட் என்னென்ன லாக்ஸ்லாம் நடக்குமோ அது ஃபுல்லாக அங்கே லாக்ஸ் ஆகும். ப்ளகின்ஸ், இந்த ப்ளகின்ஸ் வந்து நம்ம பார்ப்போம்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த அப்பாக்ஸ் ப்ளகின்ஸு, ஸோ மற்ற அந்த இதெல்லாம் இருக்கும். நம்ம ஓன் ப்ளகின் நம்ம இது பண்ணிக்கலாம், ஃபியூச்சரில் பார்ப்போம். ஸோ ரன் வெப் அதெல்லாம் அது சம்மந்தமாக டேட்டா இருக்கும். நம்ம வந்து இப்போ நான் டேட்டாக்குள்ளே போகிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ், DBMS, சர்வர் ஐடி, இந்த ட்ரான்சாக்ஷன் மூலமாக அது ஃபுல்லாக அங்கே ஸ்டோர் பண்ணுறது. டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சம்மந்தமாக அது ஃபுல்லுமே அங்கே இருக்கிறது. ஜஸ்ட் ட்ரீம் நான் கொடுக்குறேன். இது ட்ரீம் கமாண்ட் இல்லை. ஸோ இது அத்தன்டிகேஷன் சம்திங் அது இது பண்ணுறதுக்கு இருக்குது. ஜஸ்ட் என்கிரிப்ட் பண்ணி தான் இருக்குது. நல்லது, நம்ம லாகின் பண்ணுறோம்னா அதுக்குரியது தான். இப்போ வந்து நான் டேட்டாபேஸ்க்குள்ளே போகிறேன். இப்போ இதில் பார்த்தோன்னா நம்ம 3 இது பார்க்குறோம். Neo4j, ஸ்டோர் லாக், அந்த சிஸ்டம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு வந்து நம்ம 2 டேட்டாபேஸ் தான் நம்ம கம்யூனிட்டியில் இருக்கும். ஒன்று சிஸ்டம் டிஃபால்ட்டாக இருக்கும், Neo4j டிஃபால்ட்டாக இருக்கும். சிஸ்டம் வந்து மோஸ்ட்லி அட்மின் பர்பஸ், அந்த ஒரு சிஸ்டம் அந்த இன்டர்னல் அது இது பண்ணுறதுக்கு. Neo4j வந்து பார்த்தோன்னா நம்ம டேட்டா கிரியேட் பண்ண, ப்ளே பண்ண அது எல்லாமே யூஸ் பண்ணுறதுக்கு, அப்ளிகேஷன் ஃபர்தராக இது பண்ணுறது ஃபுல்லுமே. இப்போ Neo4j அந்த டேட்டாபேஸ்க்குள்ளே தான் நம்ம போகிறோம். ஜஸ்ட் ஃபோல்டர் தான். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு இவ்வளோ ஃபைல்ஸ் இருக்குது, எல்லாமே ஃபைல்ஸ் தான். இப்போ வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ரெக்கார்டு கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஃபார் ஈச் எக்ஸ் இன் ரேஞ்ச் 1000 ரெக்கார்ட் நான் கிரியேட் பண்ணுறேன். மிட்ஜ் ஏ 1 2 ஜஸ்ட் ஒரு புதுசாக கிரியேட் பண்ண நேம், யூசர் அஸ் யூஸ்வல் தான் நம்ம இது பண்ணுறோம் டெஸ்டிங் பர்பஸ்க்காண்டி. ஏஜ் வந்து நான் 2 இன்டீஜர், ரேங்க். இப்போ வந்து நான் ஜஸ்ட்டு வந்து நான் 1000 நோடு கிரியேட் பண்ணிக்கேன். இப்போ வந்து பார்த்தா நான் சிஸ்டம் போனால் உங்களுக்கு நோடில் எக்ஸிக்யூட் பண்ண கமெண்ட்லாம் வராது. Neo4j இதில் தான் உங்களுக்கு வரும், டேட்டாபேஸ் டிஃபால்ட்டாக. இப்போ வந்து நான் சேம் இது நான் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு வேரியேஷன் நீங்கள் வந்து கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ வேரியேஷன் எங்கே பார்க்கலாம், உங்களுக்கு வந்து 152K, 48K சேமாக தான் இருக்குது. மேபி நான் வந்து அகைன் நோடு வந்து நான் இன்செர்ட் பண்ணுறேன். கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு டேட்டா ஸ்டோர் பண்ணுறோம்ல, நம்ம நோட்லேருந்து ரிலேஷன்ஷிப், ப்ராப்பர்ட்டீஸ், அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம எக்ஸ்பிளைன் கொரி யூஸ் பண்ணும்போது அது டக்குன்னு எடுத்துகிட்டு வருது. ஸோ அதெல்லாம் எப்படி நம்ம அது கொரி இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பார்த்தோம்னா, ப்ரொஃபைல் தான் உங்களுக்கு ஆக்சுவல் கொரியை எக்ஸிக்யூட் பண்ணி இது பண்ணும். ப்ரொஃபைல் வந்து சரி ப்ரொஃபைல் தான் பண்ணும். எக்ஸ்பிளைன் வந்து உங்களுக்கு அது இண்டெக்ஸ் அந்த கவுண்ட்டெல்லாம் ஸ்டோர் பண்ணி அந்த வச்சிருக்கும். அது பேஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துரும். இப்போ வந்து பார்த்தோன்னா, இங்கே உங்களுக்கு தெரியும் ஸ்டோரு, அந்த ஸ்டோரோட கவுண்ட்ஸு, அது ஒவ்வொரு எவ்வளோ கவுண்ட்டு, அது இண்டெக்ஸ், அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சம்மந்தமா கவுண்ட்டு. அதுக்கப்புறம் வந்து லேபிள் நம்ம கிரியேட் பண்ணுறோம். யூசர் லேபிள் கிரியேட் இப்போ 1, 2ன்னு சொல்லி ஒரு லேபிள் கிரியேட் பண்ணோம். அதோட லேபிளு, அதுக்கான லேபிளுக்குரிய ஐடி, அந்த ஐடி அதுக்கப்புறம் அந்த லேபிள் நேம்ஸ் தனியாக வச்சுருக்காங்க. அந்த நேம்க்கான ஐடி தனியாக. ஸோ அதை ஃபுல்லு மேப் பண்ணுற ஃபுல்லும் இங்கே மேப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ஃபர்தராக நான் எவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ண ட்ரை பண்ணேன். ஸோ டேட்டா ஃபுல்லுமே பைனரி டேட்டாவாக இது இருக்கனால எனக்கு ஃபர்தராக இது பண்ணி பண்ணணும் இன்னும் கொஞ்சம் டைம் கன்சியூம் பண்ணுற மாதிரி இருக்குது. உங்களுக்கு ஃபர்தராக அதை டிபெக்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கள். நான் ஃபர்தராக டிபெக்ட் பண்ணி எப்படி இன்டர்னலாக இன்னும் கொஞ்சம் ஒர்க் ஆகுது டிபெக்ட் பண்ணி நம்ம எப்படி செக் பண்ணலாம், ஒரு நோடு இன்சர்ட் பண்ணால் இங்கே எப்படி வருது, எப்படி போகுதுன்னு ஃபர்தராக நீங்கள் சொல்லுங்கள். நான் பார்த்துட்டு வேணா சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நோட் ஸ்டோர். இப்போ நம்ம நோடு கிரியேட் பண்ணாலும் அந்த நோட் ஸ்டோர் பண்ணுறது, அது ஸ்டோருக்கு ஒரு டேபிக்கு ஒரு ஐடி, அதுக்கான லேபிளு, அந்த லேபிளுக்கான ஐடி. இப்போ நோடு வந்து நம்ம நோடு ரிலேஷன்ஷிப்க்குலாம் ப்ராப்பர்ட்டி வச்சுருப்போம். மோஸ்ட்லி நம்ம நோடுக்கு மட்டும் தான் ப்ராப்பர்ட்டி கிரியேட் பண்ணுறோம். இப்போ அந்த நோடுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி நம்ம கிரியேட் பண்ணும்போது பார்த்தோம்னா, அந்த ப்ராப்பர்ட்டிக்கு தனித்தனியாக டிபி, அந்த இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அரேவாக இருந்துச்சுன்னா அரே, அதுக்குரிய ஐடி. அதுக்கப்புறம் வந்து எனக்கு தெரிஞ்சது வந்து ஆப்ஜெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கீ, ஸ்ட்ரிங்ஸ், அந்த இண்டெக்ஸ் இல்லைனா மோஸ்ட்லி அரேவாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரியாக தெரில. பட் ஆனால் மோஸ்ட்லி ஆப்ஜெக்டாக தான் இருக்கும். அது இண்டெக்ஸ், அதோட கீ ஐடி, ஸ்ட்ரிங்கெல்லாம் வந்து நம்ம ஈஸியாகவே பார்க்கலாம். மற்றது தான் கொஞ்சம் பைனரி ரொம்ப தான் இருக்கும். அந்த ஒவ்வொரு ஸ்ட்ரிங் இருக்கும், அதுக்குரிய ஐடி. அடுத்து ரிலேஷன்ஷிப் குரூப்பு, அந்த ரிலேஷன்ஷிப்ஸ்க்கான இது. ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு இதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ ரிலேஷன்ஷிப் குரூப்பாக தனித்தனியாக டிகிரிஸ், இது குரூப் ரிலேஷன்ஷிப் குரூப் தனியாக இருக்கும். அது ஒரு தனி இது. ரிலேஷன்ஷிப் நம்ம ஒவ்வொன்று கிரியேட் பண்ணுறோம்ல, அது வந்து இது ஒரு ஒரு சில நோடுக்கு நம்ம 2, 3 ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணிக்கலாம். அதான் ரிலேஷன்ஷிப் குரூப்பு. ஒரு நோடுக்கு நம்ம ரிலேஷன்ஷிப் வச்சுருப்போம்ல, அது ரிலேஷன்ஷிப்பு. அதுலேயும் இதே மாதிரி தான் நீங்கள் நோடு பண்ணுற மாதிரி தான் டிபி நேம்ஸ் ஐடி. அது ஸ்கீமா சம்மந்தம். அது நம்ம டிபி டாட் ஸ்கீமா டாட் விசுவலைசேஷன் போட்டு டக்குன்னு வருதுல்ல. ஸோ அது ஸ்கீமா சம்மந்தமாக இருக்கும். அது ஃபுல் இது இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்கீமா ஃபோல்டர் ஒன்று இருக்கும். ஸ்கீமா ஃபோல்டரில் தான் உங்களுக்கு வந்து இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து என்ன சொல்ல, அந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா உங்களுக்கு அந்த எல்லாமே பைனரியாக தான் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கு ஃபுல்லு பைனரி தான். ஸோ அது ஸ்கீமா பேஸ் பண்ணி அது டேட்டா வந்து அது ஃபெச் பண்ணி எடுக்கிறதுக்கு. இப்போ வந்து நம்ம வந்து அதே இது போட்டு பார்ப்போம். இப்போ உங்களுக்கு ஆக்சுவலி வந்து நீங்கள் அதை இன்சர்ட் பண்ண இது பண்ணும்போது உங்களுக்கு டேட்டா வேரி ஆகும். ஸோ அதான் உங்களுக்கு பார்க்க ட்ரை பண்ணேன் நான். ஸோ இங்கே வேரி ஆகிற மாதிரி எதுவும் தெரில. ஸோ மேபி இது எதில் இன்சர்ட் பண்ணி கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன். ஸோ இது நியூ கரெக்டு தான். நோட் ஸ்டோர் வந்து 152K, இங்கேயும் 152K தான் இருக்குது. மேபி அகைன் வந்து நம்ம 1, 2, 3ன்னு வச்சுப்போம். கிரியேட் ஆகட்டும். ஸோ ஒவ்வொரு இதுவும் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா நான் ஸ்ட்ரிங்கு போடுறேன். ஸ்ட்ரிங்ஸ்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் விசிபிளாகவே நீங்கள் பார்க்கலாம். டேட்டா இங்கே எதுவும் இல்லை. ஸோ நான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னா, நான் ஆல்ரெடி இன்னொன்று யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்ல. ஸோ அந்த இதில் நான் வந்து இது பண்ணி காட்டுறேன். இதில் வந்து நான் டேட்டா வந்து நான் வால்யூமில் வச்சு தான் மேப் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் அதே ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும். டேட்டா பேஸு Neo4j தான். ஸோ இதில் வந்து நம்ம என்ன சொல்ல, உங்களுக்கு வந்து நம்ம இதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா ஆல்ரெடி இன்சர்ட் பண்ணி வச்சிருக்காங்களே. ஸோ அதுக்கான ஸ்ட்ரிங்கு ஃபுல்லுமே இங்கே எல்லாமே இருக்கும். ஸோ ஸோ அதை ஃபுல் நீங்கள் மற்றது பார்த்துக்கலாம். மற்றது நீங்கள் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து என்ன சொல்ல, அதுதான் கொஞ்சம் உங்களுக்கு வந்து பார்க்கறக்கு கூட முடியாது. எல்லாம் பைனரியில் இருக்கும். ஸோ அதை பைனரி இது பண்ணும் கொஞ்சம் இது பண்ணுறதுக்கு தான் இதாக இருக்கும். ஸ்ட்ரிங்ஸ் வந்து நான் ஆல்ரெடி செக் பண்ணதில் உங்களுக்கு ஈஸியாகவே விசிபிள் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது ஸோ அதனால் வந்து இங்கே பார்க்க முடியல. மேபி டேட்டா பேக் போயிட்டு வரணுமான்னு தெரில. டேட்டாபேஸ் Neo4j. ஸோ ரிஃப்ளெக்ட் ஆகல. பட் உங்களுக்கு ஆச்சுன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு டேட்டா. ஸோ நீங்கள் பார்த்துருந்தீங்களா, இது ஒவ்வொரு சைஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் டேட்டா எனக்கு நிறைய டேட்டா இன்சர்ட் பண்ணி மேபி உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆக கம்மியாக தான் இருக்கும் போல். உங்களுக்கு அவ்வளோ டேட்டா பண்ணியே 504K தான். ப்ளஸ் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. 11 MB.
இங்கே 2.3 MB ப்ராப்பர்ட்டிஸ்க்கு ஸ்டோரு. ஸோ 10 MB ஃபார் ப்ராப்பர்ட்டி ஸ்டோர் அந்த ஸ்ட்ரிங்ஸுக்கு மட்டுமே உங்களுக்கு. 5.5 MB ரிலேஷன்ஷிப்ஸாக்காண்டி. ஸோ அந்த ஒவ்வொரு இது நீங்கள் ப்ராசஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஃபைலுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டோர் ஆகும். இதே நீங்கள் வந்து இப்போ நம்ம புதுசாக என்டர்பிரைஸில் வந்து பிளாக் ஃபார்மேட் பண்ணால இந்த ஃபைல்ஸோட சைஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா நீங்கள் வந்து இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து இப்போ ஜஸ்ட் வந்து ஒரு இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதான் உங்களுக்கு டிபின்னு வச்சுக்கோங்க. இதான் வந்து உங்களுக்கு டிபி. இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா வந்து ஒரு டேட்டா நீங்கள் ஃபெச் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அங்கங்கே தனித்தனி ஃபைலை வச்சுருப்பீங்க. இது வந்து உங்களுக்கு லேபிள்ஸு, இங்கே வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்ல நோட்ஸு, இங்கே ரிலேஷன்ஷிப்பு, இந்த ரிலேஷன்ஷிப்க்கு ப்ராப்பர்ட்டி, இங்கே ப்ராப்பர்ட்டி அந்த இது. நீங்கள் ஒன்று ஃபெச் பண்ணும்போது இங்கே லேபிள்ஸ் வரும். இந்த லேபிள்ஸ் வந்து இங்கே இது போகும். இது வந்து இங்கே போகும் ப்ராப்பர்ட்டி. அடுத்து ரிலேஷன்ஷிப் இது. இந்த ரிலேஷன் ப்ராப்பர்ட்டி வந்து தனியாக இங்கே ஒன்று இருக்கும். அடுத்து இங்கே ஒன்று இது. இந்த மாதிரி தனித்தனி மேப்பிங் பண்ணி அந்த மேப் பண்ணி எடுக்கிறதுக்கே உங்களுக்கு வந்து நிறைய டைம் கன்சம்ஷன், பெர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் வரும். இப்போ அட்வான்ஸாக அதில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த ஒவ்வொரு இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, சம்திங் பிளாக் ஃபார்மேட்டு. ஸோ அதில் ஒவ்வொரு லேபிள் நோடுக்கும் ஒரு மெமரி அலோகேஷன் மாதிரி வச்சு, அந்த லேபிள் டேட்டா அது ப்ராப்பர்ட்டி சம்மந்தமாக அதுதான். ஸோ ரொம்ப போய் உங்களுக்கு வந்து போதும் தேவையில்ல. இங்கேருந்து இங்கே ஃபெச் பண்ணி, இங்கேருந்து ஃபெச் பண்ணி அந்த சம்திங் உங்களுக்கு அந்த ஜாயின்ஸை வந்து கம்மி பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ சில டேட்டா வந்து அவங்களுக்கு அதே டேட்டா அங்கேயே ஸ்டோர் பண்ணிக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக டேட்டா வந்து கிடைச்சிருது. ஸோ சில இதுதான் உங்களுக்கு வந்து நம்ம மோஸ்ட்லி ரிலேஷன்ஷிப் யூஸ் பண்ணி அங்கே ஃபெச் பண்ணுவோம். அப்போ உங்களுக்கு தனியாக வச்சு அதை ஃபெச் பண்ணி எடுக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அந்த ஆர்கிடெக்சர் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுது. ஸோ இதுதான். ஸோ இது பற்றி ஃபர்தராக இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக ஈச் பை லைன் உங்களுக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கள். ஃபர்தராக நான் வந்து ரிசர்ச் பண்ணிட்டு உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதாவது ஃபீட்பேக் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.